ஹலோ படி, வெல்கம் டு கண்டென்ட் குணா. இங்கே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பசங்க கூட பக்கத்தில் இருக்க மலை ஏற்காட்டுக்கு தான் போகலான் இருக்கோம். போயிட்டு அங்கே ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். காலையிலே வர ஒரு நட்டுங்குது குளிர்லாம். எல்லாம் தூங்கிட்டு இருக்கணும், பிடிச்சி எழுப்பிட்டு வந்துட்டோம். பாவம் பால் மாரி இருக்கான். டேய், நீ தான் சொல்ல விரும்புறியாடா? என்ன சொல்றது, ரொம்ப நாள் ஆசை, இன்னைக்கு தான் நிறைவேற்றுறானுவ. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேராக பெட்ரோல் பங்க் தான் வந்திருக்கோம். பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே காற்று ஃபில் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்னைக்கு என்ஜாய் பண்ண பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான், நம்மளும் அப்படியே ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கிளம்புவோம். அவன் வண்டி 500 ரூபாய்க்கு, நான் 500 ரூபாய்க்கு அடிக்கண்ணா. கிளம்ப பெட்ரோல் அடிக்கணும்னா ஆசை, ஆனால் பட்ஜெட் இல்லை, ஒரு சுட்டு இல்லை. அவ்வளோதான், 500 ரூபாய்க்கு இதே பத்துமான்னு தெரில. ஏன்னா நம்ம வேறு எக்ஸாஸ்ட் போட்டுருக்கிறதுக்கு 500 ரூபா பெட்ரோல் பத்துமான்னு தெரில. பார்ப்போம், பத்துலைன்னா போட்டுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழையில் அங்கே வேறு இது இருக்கான்னு தெரில. அப்படியே அவன் வண்டிக்கு ஒரு 500 ரூபா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதான். போட்டு அப்படியே கிளம்பிட்டு தான் சைஸாக. இந்த 3 பைக்கு தான், இந்த 3 பைக்கு இன்றைக்கி எடுத்துகிட்டு தான் ஒரே திருவ போகிறோம். பைக்குக்கு 2 பேர் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். காலையிலே பனி போட்டு சாத்துன்னு சாத்துது. ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி ஏற்காடு போகிற பிளானே கிடையாது. கொல்லிமலை தான் போகலான்னு பிளான் போட்டோம். எவனும் அதிகமாக வராதனால வண்டி டைரெக்டாக ஏற்காடே விட்டுட்டோம். பாருங்கள், அந்த சைடு போனால் கொல்லிமலை, இப்படியே போனால் ஏற்காடை நோக்கி நம்ம பயணம் தொடங்க வேண்டியதான். நம்மளும் போகிற வழி ஃபுல்லாக நம்ம ஃப்ரெண்டை ஃபோனை கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லிகிட்டே இருந்தோம். அவனும் சலிக்காமல் எடுத்து கொடுத்துட்டே இருக்கான். அங்கே பாருங்கள், அங்கே இருக்க முருகசாமி கண்ணு திறந்ததுலேருந்து நானும் போகணும்னு நினைக்கிறேன். போக முடியல. அப்படியே ரோட்டில் போகும்போது பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். போனால் அதுக்கும் எல்லாம் ஒரு நாள் அப்படியே அதுக்கு பக்கத்துலேயும் ஜீசஸ் எல்லாம் இருக்கும். இதுவும் கொஞ்சம் பெருசு தான். டோல் பக்கம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரமாக பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்படியே டோலில் நிறுத்தி ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு கிளம்ப வேண்டியது. டோலை தாண்டி ஒன்று ஒரு டீ கடை இருக்கும், அங்கே டீ. அவ்வளோதான், ஒரு நட்டுங்களுக்கு அப்புறம் கடைசியில் ஏற்காடுக்கே நிறுத்திட்டோம். ஏற்காடுன்னா அந்த பேக்கரி பேர் தான். டூர் தாங்காமல் டீ தான் நம்மளுக்கு காலைல. அப்புறம் வேறு பசிக்குது. இப்போ ஏற்காடுலாம் போய் சாப்பிட்ற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஏற்காடு மேலே மலை ஏறத்துக்குள்ளேயே கீழே அப்படியே சேலத்தில் சாப்பிட்டு ஜம்முன்னு ஏறிட வேண்டியதான். வாங்க அப்படியே விளாக கண்டினியூ பண்ணுவோம். இந்த பக்கம் வந்தாலே போதுங்க, ஒரு ஐஸ்கிரீம் வாசம் ஆளை தூக்கி தாக்கிடும். ஏன்னா ஃபுல்லாக அது ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி. நம்மளும் பார்க்கலாம். அவ்வளோதான், இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போனால் ஏவிஎஸ் காலேஜ் வந்துடும். அப்படியே அது ஒரு விளாக் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ரைட் சைடு கட் ஆனோம்னா ஏற்காடு வழிக்கு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஏரியாவில் இரு ஒரு நல்ல காலேஜு, ஃபஸ்ட்டு காலேஜு எல்லாமே சொல்லிட்டு போகலாம். இங்கே இருக்க ஏவிஎஸ் காலேஜு உள்ளே போகணும், போகிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம தான் பாருங்க, அஸ்வின் இருக்கால, அவன் படித்த காலேஜ் தான் இருக்குது. நம்ம அதுவும் ஒரு நாள் உள்ளே போய் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஒருத்தன் பார்த்துக்கினே இருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம ஏற்காடு இப்போ பாருங்கள் அயோத்தியப்பட்டினம்னு போட்டிருக்குல்ல, அதுலேருந்து நம்ம உள்ளே போனோம். இந்த வாட்டி நம்ம ஏற்காடு பேக் சைடு வழியாக தான் ட்ரை பண்ண போகிறோம். ரோடு வேறு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சைடு ஒரே டிராஃபிக்காக இருக்குங்க. இல்லை இங்கே மட்டும்தான் வளைவில் மட்டும்தான் அப்படியான்னு தெரில. போக போக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக அந்த டிராஃபிக்லாம் தாண்டி வந்தாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி பசுமையாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் வீடியோவை பாருங்கள். ஒரு வழியாக செக் போஸ்ட் எப்படியும் தாண்டியாச்சு. இந்தபடி ஏற்காடை போட்டு நொறுக்க வேண்டியதான். ஜாலியாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான், நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக. வாங்க கொஞ்சம் நிறுத்திட்டு போவோம். அவ்வளோதான், இவனுங்க ஏதோ சம்பவம் பண்ணிட்டாங்க போல. ஒரு வழியாக வந்துட்டோம். நல்லா இருக்கும். இருங்க, இனிமேட்டுக்கு தான் மலை ஏற போகுது. போஸ்ட்லேருந்து கரெக்டாக ஏற்காடுக்கு 28 கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் வருதோ. நம்மளும் அப்படியே போவோம். கிடைக்கிற இடத்துல ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்போம். அப்புறம் ஏதோ வியூ பாயிண்ட் கிடைக்குதான்னு செக் பண்ணுவோம். அங்கே ஏற்காட்டில் வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கான் சீனு. நீங்களும் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பப்போ வெளியே போயிட்டு வாங்க, ஜாலியாக சுற்றுங்க. அட்லீஸ்ட் அப்பப்போ போக முடியலனாலும் வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரிப்போ போட்டு போயிடுங்க. அப்படியே மலையேற அப்படியே ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது இந்த கிளைமேட்டு. ஒரு பக்கம் வெயில் அடித்தாலும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படியே பனி வீசுது. 2 சேர்த்து அப்படியே ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா தான் இருக்குது. நீங்களாம் வரீங்கன்னா அட்லீஸ்ட் ஏதோ ஸ்வெட்ரு இந்த மாதிரி ஏதோ ஜர்க்கின் இதெல்லாம் இருந்தால் போட்டு வந்துடுங்க. நாங்கள்லாம் பேக்கு மாதிரி அப்படியே வந்துட்டோம். சட்டா போட்டு உடிஸ் போட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மலையேறும் போது தயவுசெய்து ஹெல்மெட் போட்டு ஏறுங்க. நாங்கள் சும்மா வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் தான் ஹெல்மெட்டை கழட்டி வச்சோம். மலையேறும் போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இங்கே இருக்க பாருங்க, இங்கே இருக்க அப்படியே இந்த நேச்சுரல் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி பீஸா அமைதியா ரொம்ப அருமையா இருக்குங்க.
அப்பப்போ அங்கங்க குரங்குலாம் வேற எங்க பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் நின்று போட்டோ எடுத்துட்டே தாங்க இருக்கான். அப்படியே இந்த வளைஞ்ச உடனே அப்படியே அந்த மலையோட வியூ பாயிண்ட் தெரிஞ்சு பாருங்க, அப்படியே ஆளே சதற விட்டுருச்சு. செம்ம சூப்பரா இருக்குங்க. ஏன்னா வண்டி அதிகமா வரல, பேக் சைடுங்கிறதுனால அதிகமா யாருக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த பெண்டுக்கு அடுத்தது தான் அந்த கோயில் இருக்கும் கொஞ்சம் தூரத்துலயே. ஆனா அந்த கோயில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியா அந்த கோயிலுக்கு இறங்கி வந்துட்டோம். மலைக்கு கீழே இருக்கு, மலைக்கு கீழேன்னு கிடையாது, அங்கே பாருங்க, அங்கே நம்ம பைக் இருக்கு. இங்கே பாருங்க, இடமே நல்லா இருக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த இடம். ஒரு மாதிரி வெயிலும் அடிக்குது, இருந்தாலும் அந்த பனியும் அப்படியே பொழியுது, நல்லா இருக்கு. நம்ம வீடுலாம் இங்கே இருந்தோம்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு வந்து நம்ம ஏரியா சைடு இருக்கணும்னு ஆசை, ஆனால் நமக்கு இங்கே இருக்கணும்னு ஆசை. இதுதான் நேச்சுரல். எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளோதான். சரி, சாமி பூட்டி வச்சுருக்காங்க. சாமிக்கு இந்த வருஷம் நல்லா அமையணும், எல்லாத்துக்கும் வேண்டிக்க வேண்டிதான். அவ்வளோதான். நம்ம பசங்க அங்கேயே நின்ட்டானுங்க, வரல எவனா, நம்ம தான் இறங்கி வந்தோம். அவ்வளோதான். அப்படியே அதை ஏறணும். வேறு ஏற்காடே போகல. ஏற்காட்டில் வேறு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சார்ஜர் வரல இப்போயே. இங்கே வருங்க தொட்டாசி, நீங்கள் சின்ன வயசில் எல்லோரும் விளாண்டுருப்பீங்க. பாருங்க, அப்படியே தொட்டா அப்படியே முடிக்கும், முடிதா பாருங்க, அப்படியே மேஜிக். கைஸ், மேலே வந்துட்டோம். செம்மையாக இருக்கு கிளைமேட்டு. ஏற்காடு 10 கிலோமீட்டர் தான், சிறகு அடிப்போம். கைஸ், பார்க்க தான் இப்படி தெரியுது, ஆனால் செம்மையாக கொடுக்குது. செம்மையாக இருக்கு காணலாம். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த இடம் கொஞ்சம் அமைதியாக இருந்ததா, அப்படியே இங்கே வண்டியை கொஞ்சம் நிறுத்தியாச்சு. ஏற்காடு பக்கம் வந்துட்டோம். நம்ம தான் இங்கே பாருங்க, கையெல்லாம் வெடன்னு தள்ளுது. ரொம்ப நேரம் எல்லாம் ஜோக்கர் என்ன பண்ணுறானுங்கன்னே தெரில. ஒரு மாதிரி வெட்டன்னு அதுங்க பாருங்க. 3 பைக்கும் இப்போ நிறுத்தினதே பைக்குக்கோசரம் தான். ரெஸ்ட்டு இங்கே பாருங்க, அப்படியே அவங்க அங்கே பக்கத்தில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கேட்கலான்னு வர தோணுது, பசிக்குது. ஒரு நிறுத்துங்கடானா நிறுத்தவே மாட்டேங்கிறானுங்க. ஒரு இடத்துல கூட சாப்பிட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டீ குடித்தோம், அவ்வளோதான். பசி உயிரை போகுது. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் என்ன பார்த்தோம், போயிடலாம். அங்கே போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பசங்களாம் ஃபோட்டோ கேட்டானுங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அப்போ தான் பைக் எடுத்தோம். ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே ஒரு வியூ பாயிண்ட் வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் போகக்கூடாதுன்னு தோணுச்சு. உடனே வண்டி நிறுத்திட்டோம். Welcome to the world of Mark Antony, மாமே. ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சுற்றி ஏற்காடு வந்து சேர்ந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா இங்கே அதோட பெரிய டிராஃபிக்காக இருக்கும் போல். நல்ல வேளை நம்ம பேக் சைடு வந்தோம், ஃப்ரண்ட் சைடு வராமல் விட்டுட்டோம். பேக் சைடு வந்தனால டிராஃபிக் எல்லாம் அப்படி ஜம்முன்னு வந்தாச்சு. அப்புறம் லேக்குக்கு போய் பார்க்க வேண்டியதான். அதுவும் இந்த மலைக்கு நடுவில் இந்த லேக்கு பாருங்கள். நாங்களும் வந்த டைம் எல்லாமே இந்த லேக்கில் இந்த தண்ணி வத்துற மாதிரியே தெரில, எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த லேக்குக்கு நடுவில் ஒரு பார்க் இருக்கும், அந்த பார்க்குக்கு இந்த டைம் போய் பார்த்துடணும். ஏன்னா போன டைமே வந்து போக முடியல. இந்த டைம் அந்த பார்க்குக்கு போயிட்டு உள்ள கேம்ஸ்லாம் இருக்கும், அது விளாடுவோம். வாங்க சம்முன்னு அந்த பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அவ்வளோதான், வந்துட்டோம் ஏற்காடு அந்த பார்க்குக்கு. இங்கே நம்ம போய் டூரிங் போகலான்னு பார்த்தா அங்கே அதுக்கு மேலே இருக்கு. இங்கே இவனுங்க பண்ணுறத பார்த்தா போட்டு சவாரிலாம் போக முடியாது. உள்ளே போகிறதுக்காச்சும் காசு கேட்குறானுங்களே இல்லையான்னு பார்ப்போம். அதையாச்சும் அட்லீஸ்ட் போய் பார்க்கலாம். என்ன நடுவில் எல்லாரும் கேமரா எடுத்துகிட்டு பார்த்தா ஒரு மாதிரி பார்க்குறானுங்க, விளாகர் பாய்ஸ்னு. காலைல வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், காலைல வந்து இப்போ தான் சாப்பிட்டோம். பாருங்க, குதிரை இருக்குது. தம்பிங்க மாரி நம்மளுக்கு போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட்ஜெட் இல்லையே, அடுத்த வருஷம் வரும்போது பட்ஜெட்டோடு வருவோம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 20 ரூபா, இதுலேயே 120 ரூபா முடிஞ்சு போச்சு. பட்ஜெட் நம்ம போட்ட பட்ஜெட்டுக்கு எதுவுமே வராது போல. இருக்கிறதுல இது ஒன்று தான் பெருசுன்னு சொல்லியிருந்தாங்க. நினச்சி தப்பு பண்ணுறோம். ஏற்காடு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான். அடுத்த டைம் நீங்கள் வரும்போது 500 ரூபா பட்ஜெட் இவனுங்கள மாதிரி போட்டு வராதிங்க. தயவுசெய்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா போட்டு வாங்க. சாப்பாட்டுக்கு 1000 ரூபா ஆயிடுச்சு. பிளான் பண்ணிக்கிறதா இருந்தால் 2 நாள் பிளான் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வராதீங்க. ஆமாம், அவனை சொன்ன மாதிரி ஏற்காடு வராதிங்க. நீங்கள் பெட்டர் பிளான் வச்சுருப்பீங்க. கோயம்புத்தூர் போங்க. கோயம்புத்தூர்ல 4 வருஷமா இருக்கேன் தான் பேரு. இந்த பொட்டையும் இருக்கானு எங்க கூப்பிட்டாலும் வர மாட்டான். அவ்வளோதான், டிக்கெட் வாங்கியாச்சு. வருங்க 6 பேர்த்துக்கு டிக்கெட்டு. இங்கே வருங்க லேக்கு. ஃபஸ்ட்டு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போட்டு கேட்டோம், ஒரு அரை மணி நேரம் நின்னோம், கிடைக்கல. அதுக்குள்ளேயே கூட்டமாக தான் இருந்துச்சு. இதான் ஏற்காடு சீமை. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு எப்படியும் அடிச்சிருவோம், 1000 ரூபா கேட்டுருவோம். நம்ம ஊரில் போட்டுக்கலாம், 300 ரூபா முடிஞ்சு போயிடும். எல்லாம் நல்லா இருக்குது இங்கே இடம்.
ஒரு மாதிரி வெயிலும் அடிக்குது, இருந்தாலும் பனி அப்படியே வீசுது ஜில்லு ஜில்லுன்னு. சின்ன வயசில் விளாண்டது இப்போ நம்ம சீசா விளாட போகிறோம். இங்கே இருக்கு பாருங்க, கிட்ட விளாட போகிறோம். லேக்குக்கு போகலான்னு நினச்சோம். எவ்வளோ நேரம்டா நின்னோம்? 1 மணி நேரமா நின்னோம், கிடைக்கல. நாங்களே வெறுத்து போயிட்டு போடாம இருந்துட்டு கிளம்பிட்டோம். அட்லீஸ்ட் லேக்கு பக்கத்துலேயே நின்று வேடிக்கை பார்க்குறோம். எல்லாரும் போகிறத பார்த்தா நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்மளும் போகலாம் மச்சான். அடுத்த டைம் ஒரு டைம். நம்ம எல்லாரும் சின்ன வயசுல ஸ்கூல்ல அந்த கம்பி மாதிரி இருக்க பிடிச்சி தொங்கிட்டு காவிட்டு இருந்திருப்போம். அதே மாதிரி அங்கே இருந்துச்சு நான், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு சஞ்சய், அவன் திமிங்கல மாதிரி தாவிட்டு இருந்தான். உடம்பு அப்படியே இருக்கு, காலு மட்டும் தவளும். அதுக்கப்புறம் நானும் ராகலாம் அதில் ஒரு சின்ன கேம் மாதிரி அதை பிடிச்சி யார் எவ்வளோ நேரம் தொங்குறேன்னு அதையும் விளாண்டோம். அவ்வளோதான், இதை முடிச்சுட்டு கிளம்புறோம். அடுத்தது வேற ஏதோ ஸ்பாட்டுக்கு போய் அங்கே அப்பெல்லாம் இல்லை, நேரம் ஃபால்ஸ் தான். அடுத்தது வேற இடத்துக்கு போகிறோம். எங்கன்னு கேளு, எங்கடா போகிறோம்? ஃபால்ஸ் போகிறோம். அடுத்து ஃபால்ஸ்க்கு போகிறோம். ஃபால்ஸில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா கிளியூர் ஃபால்ஸ்க்கு தான் போகிறோம். பக்கம் தான் சொன்னாங்க இங்கேருந்து. அதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸ் ஏதோ 50 ரூபா இன்னும் சொன்னாங்க. அப்படியே அங்கே போயிட்டு அங்கேயே அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு தானே. இப்போயே டைம் ஆகிடுச்சு. 4 மணிக்கு வேறு, 5 மணியா 6 மணியா சம்திங் சாமி கும்பிட்டு வேறு சொல்லியிருக்காங்க. டக்குன்னு நம்ம அதை முடிச்சுட்டு கிளம்பலாம். வாங்க அப்படியே விலாக பார்ப்போம். அவ்வளோதான், வந்துட்டோம் கிளியூர் ஃபால்ஸ்க்கு. அந்த லேக்கை முடிச்சுட்டு கிளியூர் ஃபால்ஸ்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. டேய் இதாச்சும் எப்படா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து 200 படிக்கட்டு சம்திங் நடக்கணும்னு நானுங்க. நான் குளிக்கவே போகிறதில்ல. நான் போகிறேன்டா, இப்படியே எங்கேயோ உக்காந்துருக்கேன்டானாலும் விட மாட்டேங்கிறானுங்க. டேய் இவனும் குளிக்க மாட்டான், என்ன குளிக்க போறியா நீ? வாய்ப்பே இல்லை. நீடா? நான் வேடிக்கை பார்க்கணும். இவெல்லாம் வேடிக்கை பார்த்து வந்தவொடனே எது கூப்பிட்டு வந்தோன்னு தெரில. அதுக்கு ஊரில் சும்மா இருக்கணும்னாச்சும் கூப்பிட்டு வந்துருக்கலாம். அப்புறம் எதுக்கடா ஃபால்ஸ் கீழே ராடான்னு கேட்டாலும் அதுவும் சொல்ல மாட்டேன், அதுவும் தெரியாது. விசிட் போட்டு வர வேண்டியதுதான். அதில் சும்மா போய் பார்க்குறோம். வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். எல்லாத்தையும் பார்த்துருவோமே. ஆனால் இன்னும் 200 படிக்கட்டுங்கும் போது இப்போயே ஒரு மாதிரி இப்போ வருது. சரி எல்லாமே பார்க்கலாம் வாங்க, நடந்துக்கிட்டே பேசுவோம். எங்களுக்கு இது கீழே கிடச்சிது. இப்படி தான் இருக்குமா ஃபால்ஸு? இதனாலே நமக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்துருச்சு. கண்டிப்பாக கீழே போய் பார்க்குறோம். 200 படிக்கட்டாக இருந்தா என்ன, அது 500 படிக்கட்டாக இருந்தா என்ன? இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருக்குமா? இங்கே பாருங்க ஃபால்ஸு. ஆனால் தண்ணி வருமானு தெரில, அதையும் பார்த்துருவோம். ஏய் சஞ்சய், இந்த ப்ரோட்ட தண்ணி வருதான்னு கேள்றா. ப்ரோ கீழே தண்ணி வருதா ப்ரோ? இங்கே பாரு ப்ரோ. அண்ணே அந்த ப்ரோட்டை கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேறாரு. சஞ்சய் மாரி, சஞ்சய்ங்கிற மாதிரி அவரை சண்டைக்கு வந்துடும். அஸ்வின் மாரி பார்த்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டில் நாங்கள் கிளியூர் ஃபால்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்காக கண்டென்ட் குணா மற்றும் சஞ்சய் அப்படியே பாருங்க. தண்ணி கொஞ்சம் தான் வருது, ஆனால் வர தண்ணியும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. ஐஸ் ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். காலில் நடுங்குதாட்டு. அப்படியே சைஸாக பச்சி சாப்பிட கிளம்ப வேண்டியதை எனக்கு கூப்பிட்டுட்டேன். இங்கேருந்து கிளம்புவோம். இந்த மாதிரி அடுத்த வருஷம் பார்ப்போம். பாய், அடுத்த வருஷம் பார்ப்போம். நம்ம இந்த இன்னையோட நாள் முடிஞ்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வியூ பாயிண்டில் சந்திப்போம். வாங்க போகலாம். நம்ம போகிற வழியில் அப்படியே ஜட்டின்னு வித்துட்டு இருந்தாங்க, அதையும் வாங்கியாச்சு. இது நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. வியூ பாயிண்ட் போகலான்னு பார்த்தா அங்கே ஒரே டிராஃபிக்காக இருந்ததா, அதனால போக முடியல. லாஸ்ட்டாக அண்ணா பூங்கா மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. நம்ம அடுத்த கண்டென்ட்ல பார்க்கலாம். உங்கள் கண்டென்ட்க்குனா டாட்டா, பை பை.